அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ் வந்தது சிலோன்லன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், சிலோன்லேருந்து. நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டதே பழனியில் தான். ஓஹோ. யாருக்கும் தெரியாது. ஃபேமிலியோடு எல்லோரும் போயிருந்தோம். அம்மா, தங்கச்சி, தம்பிங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அந்த கோயில் நடையில் கழுத்தில் தாலியை கட்டிட்டு இது வந்து அப்போ வந்து 10,000 ரூபா வந்து பெரிய விஷயம். அந்த 10,000 ரூபா உண்டியில் போட்டுட்டார் அவர். நம்ம கல்யாண செலவுக்கு உண்டான பணம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் போயிட்டு வந்து மறுபடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் யாருக்குமே தெரியாது. எப்படி வெளியே தெரிஞ்சது? எப்படி அது பத்திரிகைகள் மூலம்? வீட்டில் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு. செயின்லாம் இருந்து பார்த்து நான் ஒரு 8வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போது நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் நம்ம சிலோன் போயிட்டு வரலாம் சும்மா அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு வரலான்னு அங்கே போய் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது யாரோ கிளிக் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ. அது நெக்ஸ்ட் டே வந்து பேப்பரில் இங்கே வந்துடுச்சு. அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். 8வது மாதம் தான் தெரியும். இப்போ இங்கே எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் கெட் டுகெதர் எதுவும் மேரேஜ் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் 10வது வருஷம் தான் பண்ணாங்க. பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.